தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா இந்த மகளிருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த 1000 ரூபாய் பணம் அப்படிங்கிறது கிடைக்காது, மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறத தாயுள்ளத்தோடு புரிந்து கொண்ட நம்முடைய முதலமைச்சர் அந்த 3 மாசத்துக்குள்ள அந்த பணம் 3000 ரூபாயும் அந்த 2000 ரூபாய் அந்த மே மாதத்துக்குள்ள அந்த 2000 ரூபாயும் சேர்த்து போட்டிருக்காரு. இதுக்கு ஒருத்தன் கதை கட்டுறாயா? இவன் தற்கொலைங்கிறத அடிக்கடி நம்ம கிட்ட நிரூபிச்சுட்டே இருக்கான். விஜய் அரசியலுக்கு வந்ததுனாலதான் முதலமைச்சர் பயந்துகிட்டு இந்த மக்களுக்கு 2000 ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காரு. முன்னாடியே கொடுத்துட்டாருங்க. பெண்கள் எல்லாம் தயவு செஞ்சு அந்த விஜயினுடைய அந்த கட்சியை சேர்ந்த அந்த பொறுப்பாளர் யாராச்சும் உங்க ஊர் பக்கம் வந்தாக்க தயவு செஞ்சு அவனால சிறுபால் அடிச்சு விரட்டுங்க. அவெல்லாம் அயோக்கிய பயலுங்க. தேர்தல் வருதுடா, தேர்தல் வந்தாக்கா அந்த 1000 ரூபாய் பணத்தெல்லாம் நிறுத்தணும்டா. தேர்தல் விதிமுறைப்படியே கொடுக்கப்பட வேண்டிய அந்த கொடுத்துட்டு இருக்க அந்த 1000 ரூபாயெல்லாம் நிறுத்தணும், கொடுக்க கூடாது. அதனால மக்கள் எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதலமைச்சர் ரொம்ப தெளிவா இந்த முயற்சியில் ஈடுபட்டு இந்த நிதியை திரட்டுறதுக்கு, இந்த நிதியை ஒன்னு சேர்த்து மக்களுக்கு இன்னைக்கு 11-12 மணிக்குள்ள எல்லாருக்குமே போய் சேர்ந்துடும். அந்த 1,30,00,000 மகளிருக்கு அந்த 5000 ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு 11-12 மணிக்குள்ள போய் சேர்ந்துடும் எல்லாருக்குமே. அப்ப ஒட்டுமொத்தமா அந்த நிதியை திரட்டுறதுக்கு அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சிருப்பாரு. என்னடா ஒண்ணுமே அடிப்படை அறிவே இல்லாம விஜய் வந்ததுனாலதான் அந்த 2000 ரூபாய் பணத்தை கொடுத்தாரு, 5000 பணத்தை கொடுத்தாரு. முட்டாள்தனமான வாதத்தை வைக்கிறீங்களா முட்டா பயிலா? மக்களுக்கு 5000 போய் சேர்ந்து இருக்கு, அதுல மகிழ்ச்சி அடையாம மானங்கட்டவங்களா?